நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரீத்தியை பத்தி நாங்க உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கல்யாண வேலைகள் அதிகமா இருந்தது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. உங்க எல்லாரையும் நான் எவ்வளவு தூரம் நம்பினேன், கண்மூடித்தனமா நம்பினேன். அத உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு என்ன கஷ்டப்படுத்துறீங்கல்ல. யாராவது வந்து என்ன ஒரு அரைஞ்சு எதுக்காக தூங்குற எழுதுறேன்னு சொன்னா பரவாயில்லன்னு தோணுது. உண்மையிலேயே நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்தி இருக்கீங்கன்னு என்னால நம்ப முடியல. இந்த பொண்ணை என்னால குறை சொல்லவே முடியல. என் வீட்டுல இருக்கிறவங்களே சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவகிட்ட நான் என்னன்னு சொல்றது? என்னை ஏமாத்தணும்னு உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணுச்சுன்னு தெரியல. எப்போ உங்க மேல பாசமா தானே இருப்பேன். என்ன பிரச்சனை வந்தது உங்களுக்கு? என் வீட்டையே நீங்க களங்கப்படுத்திட்டீங்க. இன்னொரு மதத்தை சேர்ந்த பொண்ணை என் வீட்டை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இது உங்களுக்கே நியாயமா? இந்த வீட்டு பூஜை அறை, இந்த வீட்டு சமையல் அறைன்னு எல்லா இடத்துலயும் இந்த பொண்ணு சுத்தினா. என் கிருஷ்ணருக்கு இவன் நைவேத்தியம் வச்சுக்கிட்டு இருந்தா. என் 60ஆம் கல்யாணத்து சடங்கு எல்லாத்தையுமே இவ செஞ்சா. நான் என்னடா இவ ரொம்ப புத்திசாலி பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன சரோஜா அது? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஏன் மௌனமா நிக்கிற? உனக்கும் என்ன போல மதத்துல நம்பிக்கை இருக்குல்ல? அப்படி இருக்கும்போது நீ எப்படி இவ்வளவு பெரிய தவற செஞ்ச? பெரியத்த, இதையெல்லாம் நான் முதலியே சந்தியா கிட்ட சொன்னேன். இதெல்லாம் தப்புன்னு நான் முதலியே சொன்னேன். ஆனா அவ என்ன சொன்னான்னா, மொத்த பாவத்தையும் தானே ஏத்துக்கிறேன்னு சொன்னான். உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல, இவளை பொறுத்த வரைக்கும் ஜாதியை விட பெருசு மனுஷத்தன்மைதான்னு நினைக்கிறா. என்ன சந்தியா அது? ஏன் நீ இந்த மாதிரி எல்லாம் செஞ்ச? என் நிழல கூட நான் சந்தேகப்பட்டிருப்பேன். ஆனா இது வரைக்கும் நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்கேனா சொல்லு? என்னோட தோழியா நினைச்சு நான் உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தேன். ஆனா நான் காட்டின பாசத்தையும் நான் காட்டின அன்பையும் இப்படி கேவலப்படுத்திட்டியே. நீ இந்த மாதிரி செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை சந்தியா. பெரியத்த, நடந்த எல்லா தப்புக்குமே முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு என்ன நம்புங்க. உங்களை ஏமாத்தணுங்கிறதுக்காக நான் ஒன்னும் பிரீத்தி இங்க கூட்டிட்டு வரல பெரியத்த. நான் தான் பிரீத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். அவளை இங்க உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான். என்னோட ஆசை என்னன்னா, எவ்வளவு நீங்க வேற மதத்தை சார்ந்த பொண்ணை பார்க்க வேண்டான்னு ஒரு மனுஷிய பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இவளை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் இவளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நீங்க சொல்லணும். அதுக்கப்புறமா நான் இவளை பத்தின உண்மைகளை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஒருவேளை இவ வேற மதத்தை சார்ந்த பொண்ணுன்னு நான் முதலே உங்ககிட்ட சொல்லியிருந்தா, அப்புறம் நீங்க இவ என்ன பண்ணாலும் ஒரு மதத்தோட அடிப்படையில தான் இவளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களோட முடிவும் அது சம்பந்தமா தானே இருக்கும். பெரியத்த, ஒரு மனுஷனோட மதம் அவங்க பிறந்த உடனே முடிவு செய்யப்படுது. ஆனா இது எல்லாமே ஒரு மனுஷன் உருவாக்குனது அத்த. அதனால இன்னைக்கு நாமளே ஒரு கைதியா நிக்கிறோம். ஆனா நல்ல குணம், நம்ம யோசிக்கிற விதம், நம்மளோட சுபாவம், அதுதானே ஒருத்தங்களோட உண்மையான அடையாளம். அதுவும் இல்லாம இவளோட உண்மையான அடையாளத்தை உங்ககிட்ட காட்டணும் தான் நான் நினைச்சேன். இவளோட மதம் தேவையில்லைன்னு எனக்கு பட்டது. இத பார் சந்தியா, மதம்ங்கிறது ஒருத்தர் வாழறதுக்கு வழிவகுத்து கொடுக்கறது. மதம் வேற என்ன, வாழற விதமே வேற. எல்லாமே மாறி போயிடும். வாழ்ந்த விதம் வேற என்ன, ஒருத்தரோட அடையாளமே மாறி போயிடும். என்ன பொறுத்த வரைக்கும்
என்னோட மதம் மட்டும் தான் எனக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் நான் மனுஷங்களையே பார்ப்பேன். நாம என்ன வேலை செய்யறோமோ அதுக்கு கூட நம்ம சமூகம் தான் ஒரு காரணம். அதனால மதம் முக்கியம் இல்லைன்னு மட்டும் நீ சொல்லாத. இந்த மதத்தை உருவாக்கி இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. இல்லைன்னா மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லாம போயிடும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்தாச்சு. இவ்வளவு நாள் என்னை ஏமாத்தி இருக்கீங்க. என்னையே பெரிய பாவத்தை செய்ய வச்சிருக்கீங்க. ஆனா இந்த பாவத்தினால எனக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, என் குடும்பத்துக்கும் எதுவும் ஏற்படக்கூடாது. இந்த வீடு பூராவை சுத்தப்படுத்த நான் ஒரு பூஜை செய்ய போறேன். பெரிய யாகமே செய்ய போறேன். இந்த வீடு மொத்தத்தையும் கங்கை தண்ணியால கழுவ சொல்ல போறேன். அப்பதான் என்னோட மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். இன்னொரு மதத்தை சேர்ந்த பொண்ணை என்னோட மருமகளை நான் நிச்சயமா ஏத்துக்க மாட்டேன். சொல்ல போனா இவ நிழல் கூட இந்த வீட்டுல படக்கூடாதுன்னு நான் சொல்ல போறேன். வெளியே போ போ. இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இந்த வீட்டு பையனை மயக்கி எப்படியாவது இந்த வீட்டு மருமகள் ஆகணும்னு ஆசைப்பட்ட இல்ல. ஆனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னோட இந்த கனவு நிச்சயம் நிறைவேறாது. புரியுதா உனக்கு? முதல்ல இங்க இருந்து வெளியே போ, வெளியே போ. கொஞ்சம் இருக்கு பெரியதா. இத பார் சந்தியா, உன் இஷ்டப்படி இது வரைக்கும் நிறைய செஞ்சுட்டேன். இப்ப நீ உன்னோட தோழியா இல்ல நானான்னு நீ தான் ஒரு முடிவு எடுத்தாகணும். ஒழுங்கா அவ கையை விட்டுடு, இல்ல நான் உனக்கு துணையா இருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் இஷ்டப்படி இது வரைக்கும் நிறைய செஞ்சுட்டேன். இப்ப நீ உன்னோட தோழியா இல்ல நானான்னு நீ தான் ஒரு முடிவு எடுத்தாகணும். ஒழுங்கா அவ கையை விட்டுடு, இல்ல நான் உனக்கு துணையா இருக்க மாட்டேன். சரி சந்தியா, இன்னில இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உனக்கும் எனக்கும் நடுவுல எந்த உறவும் இல்ல. இன்னில இருந்து நீ என் மருமக கிடையாது, நான் உன் மாமியார் கிடையாது. இந்த நிமிஷத்துல இருந்து நீ என் பேரை கூட சொல்லக்கூடாது. அதே மாதிரி நானும் உனக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்கிறேன். என்னோட மனசுல, என்னோட மூளையில, என்னோட ஞாபகங்கள்ல இந்த வீட்டு பண்டிகைகள், கல்யாணம், காட்சி எதுவா இருந்தாலும் சரி, நாங்க யாரும் உன்னோட பேரை கூட நினைக்க மாட்டோம். நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை சந்தியா. பிரீத்தி, பிரீத்தி, என்னாச்சு? சந்தியா இதோட கொழுக்கு விழ. தூக்கு, பாத்து. சந்தியா, சந்தியா இது ஆகுது பிரீத்தி. உனக்கு இது ஆகுது. நீ கவலைப்படாத. சந்தியா, என் குழந்தை. அண்ணி இவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க. இவ நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு.
என்ன சொன்ன? குழந்தையா? குழந்தையா? இவ குழந்தையா? இப்படி ஒரு நிலைமையில இவளுக்கு குழந்தைன்னா என்ன அர்த்தம்? இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்காளா? அப்படின்னா இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்காளா? மோகனாலயா? இந்த விஷயத்தையும் நீங்க எங்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்கல்ல? இன்னும் எத்தனை விஷயத்தை இந்த பொண்ணை பத்தி என்கிட்ட மறைச்சிருக்கீங்க? பாட்டி பாட்டி, விஷயம் ஏற்கனவே கையை மீறி போயிடுச்சு பாட்டி. எது சரி எது தப்புன்னு யோசிக்கிறது கூட எங்களுக்கு நேரம் கிடைக்கல பாட்டி. பாட்டி, தயவு செஞ்சு நீங்க பிரீத்தியை ஏத்துக்கணும் பாட்டி. இது இப்ப 3 பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம மோகனும் பிரீத்தியும் அப்புறம் இந்த உலகத்தையே பார்க்காத அந்த குழந்தையில சம்பந்தப்பட்டிருக்கு பாட்டி. பாட்டி, இதுல நம்ம யாரையும் தப்பு சொல்ல முடியாது பாட்டி. இங்க பாருங்க, இந்த குழந்தை நம்ம குடும்பத்தோட வாரிசு. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் என் வீட்டுல இருந்து கிளம்புங்க. இங்க இருந்து போயிடுங்க. எனக்கு உங்க குடும்பத்தோட எந்த சம்மதமும் கிடையாது. எனக்கு பிள்ளையும் கிடையாது, மருமகளும் கிடையாது, பேரன் பேத்திகளும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் செத்து போயிட்டீங்க. எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. எல்லாரும் போங்க. வாங்க, முதல்ல நாம இங்க இருந்து கிளம்பி ஊருக்கு போலாம். இந்த பொருளை எடுத்துக்கிட்டு நீங்க எங்க போறீங்க? அக்காவோட 60ஆம் கல்யாணம் இன்னும் முடியல. ஏதாவது பிரச்சனையா என்ன? அது வந்து கிருஷ்ணா, அது வந்து என்னன்னா, அது ஒண்ணும் இல்லைங்க. என்னோட 2வது மருமக கர்ப்பமா இருக்கா. பிரசவத்துக்கு நாள் நெருங்கிடுச்சு. இன்னைக்கோ நாளைக்கோ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி வரும்னு நினைக்கிறேன். அவளை பாத்துக்கிறதுக்கு கூட அவங்க அம்மா மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க. அதனாலதான் நாங்க எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புறோம். அப்படியா? அப்பனா நீங்க நிச்சயம் போயாகணும். போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஆனா உடனடியா எல்லாரும் போகணும்னு என்ன அவசியம்? நீங்க 2 பேரும் கிளம்புங்க. பசங்க கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும். அக்காவோட கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்கு குடும்பத்துல இருந்து 1-2 பேராவது இங்கே இருக்கட்டும். அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கும் தெரியும்ல. அவங்க குடும்பம் தான் உண்மையான நகைன்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். இல்ல, அது எங்க வீட்டுக்கு இதுதான் முதல் குழந்தை. அந்த சந்தோஷத்தை கொண்டாட எல்லாரும் அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்புறம் அத்தையும் இதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. சரி, அக்காவே இதுக்கு சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன? போங்க போங்க போங்க. மோகனுக்கும் பிரீத்திக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. முடிஞ்சா எங்களையும் கூப்பிடுங்க. சரியா? சரிங்க. அப்ப நான் வரோம். நல்லது, போயிட்டு வரோம். வாப்பா. ஒரு நிமிஷம். ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. எதுக்காக எல்லாரும் இப்படி பின்பக்கமாவே கிளம்பி இருக்கிறீங்க? போகணும்னு நினைச்சவங்க தலைவாசல் வழியா போக வேண்டியதுதானே? சொல்லுங்க, ஏன் இப்படி போறீங்கன்னு சொல்லுங்க. அது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கல்ல, அதான் விருந்தாளிங்களுக்கு முன்னாடி நாங்க கிளம்புனா அவ்வளவு நல்லா இருக்காது. அதனாலதான் நாங்க இப்படி பின்வாசல் வழியா போறோம். அப்ப நாங்க கிளம்பட்டுமா? சரி சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க. நாங்க கிளம்புறோம். வா, போயிட்டு வரோம். வாங்க வாங்க. சீக்கிரம் வா சந்தியா, சீக்கிரம் போனோம். வண்டி எடுப்பா, கொஞ்சம் சீக்கிரமா வண்டி எடு. போப்பா. என்னாச்சுப்பா? கொஞ்சம் சீக்கிரமா வண்டி எடு. சீக்கிரம் போ. வண்டியில ஏதோ பிரச்சனை நினைக்கிறேமா. ஆமா, இந்த சத்தம் எங்க இருந்து வருது? இன்னைக்கு அவங்க 60ஆம் கல்யாணம் இல்ல, கிராமத்து ஆளுங்க எல்லாம் வர்றாங்க. சத்தம் வராம இப்படி இருக்கும். நீ வண்டி எடுப்பா, சீக்கிரம் ஆகட்டும். இங்க பாருங்க, கொஞ்சம் சீக்கிரமா வண்டி எடுங்க. எடுப்பா, சீக்கிரமா வண்டி எடு. வண்டியை நிறுத்து. என்னம்மா? அம்மா, என்ன பண்ற நீ? ஓடி போக பாக்குறீங்களா? ஒருத்தங்களையும் நான் இங்கேருந்து போக விட மாட்டேன். உங்களை எல்லாரையும் பழி வாங்கவே நான் இங்கேருந்து யாரையும் போக விட மாட்டேன். யாரும் இங்கேருந்து போக கூடாது. அட கடவுளே, என்ன இது? இப்போ எல்லாரும் எப்படி போக போறீங்க? போங்க. இப்போ எப்படி போறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய் கிருஷ்ணகுமார், வெளியில வா. வெளியில வான்னு சொல்றேன்ல. ஏய் கிருஷ்ணகுமார், முதல்ல வெளியில வா.
இப்ப மட்டும் எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்க பயந்தாங்கோலி மாதிரி? வெளியில வா. ஓடி போகணும்னு நினைக்கிறீங்கல்ல? ஓடு, ஓடுப்பா. நீ ஓடி போக நினைக்கிறல? ஓடு 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 பார்க்கலாம். நான் பார்க்காம இங்க இருந்து கிளம்பி போயிடலான்னு நினைச்சீங்களா? யார வேணாலும் ஏமாத்திட்டு போயிடலாம். என்ன ஏமாத்துறது ஒன்னும் சுலபம் கிடையாது. 6 மாசமா எப்படி அவங்கள பழி வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டு வாழ்ந்தவனா? எப்படியாவது ஒரு நாள் அந்த கடவுள் நியாயத்தை செய்வாரு நம்பிக்கையோட நான் இருந்தேன். இன்னைக்கு அந்த நாள் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் இங்க இருந்து ஓடுனா எப்படி? அது இன்னைக்கு நடக்காது. உங்களை யாரையும் இங்க இருந்து போக விட மாட்டேன். என் குடும்பத்துல ஒருத்தங்க பலி ஆகனா மாதிரி இங்கேயும் ஒருத்தங்க பலி ஆகணும். எங்க கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஜாதிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதே ஜாதியின் பேர்ல நான் உங்களை பலி கொடுக்க போறேன்.